விடா கண்டேன் கோடா கண்டேன் வாழ்க்கை வாழாதே, உன் பிடிவாத குணத்தினாலே அழிந்து போகாதே. அடிக்கடி கடிந்து கொண்டும் கடினப்படுத்தும் மனிதன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். நீதிமொழிகள் 6 அதிகாரம் 16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துரு ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அப்பதம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. பிரியமானவர்களே, 7 காரியங்களை கர்த்தர் வெறுப்பது மட்டுமல்லாமல் அதை அருவருக்கவும் செய்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போவது பொய் நாவு. இன்றைக்கு நாம் உண்மையை பேசுகிறோமா அல்லது பொய் பேசுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல அநேக பேர் தான் வாழ்றதை ஒரு பொய்யாதாங்க வாழ்வாங்க. அவங்க பேசினாவே வெறும் பொய்யாதான் இருக்கும். ஆனால் அந்த பொய்யை அந்த கண்ணீரினால அவர்கள் உண்மையாக்குவார்கள். அவர்கள் விடுகிற ஒரு கண்ணீரினாலும் நாங்க செஞ்ச பொய்யெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நிரூபிப்பாங்க. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் போய் பேசுகிறவர்களா இருப்போம் என்று சொன்னால் சடுதியில நமக்கு நாசம் வரும். இன்றைக்கு நாம் தேவனுக்கு பயந்து உண்மையாய் வாழுவோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.